பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. படை தலைவன் மிக அருமையாக வசூல் மலையில் மிக பிரமாதமான ஒரு வெற்றி நடை போட்டுக்கிட்டு இருக்கு. இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்குமே குறிப்பாக இப்போ பல திரையரங்கில் வெளியாகிருக்குது. இங்கேருந்து இந்த புதிய திரைப்படம் வந்தோடனே இதை எடுத்துட்டாங்க. நிறைய பேருக்கு திரையரங்கு தெரியல, என்னென்ன திரையரங்கில் ஓடுன்னு சொல்லி உங்களுக்கு முக்கியமான தகவலை நான் கொடுக்குறேன். ஜிஎம் தேட்ரு தருமபுரி, இந்த தருமபுரி தேட்டரில் பார்த்தீங்கன்னா 10:30 ஷோ ஓடுறது, 2 மணி ஷோ, 6:30, 10 மணி. இந்த திரைப்படம் ரெகுலராக 26ஆம் தேதி வரை அந்த திரையரங்கில், ஜிஎம் திரையரங்கில் இந்த திரைப்படம் ஓடும். மிக பிரம்மாண்டமாக ஒரு வெற்றி படமாக படைத்தலைவன் வெற்றி நடைபெறுகிறது. அடுத்ததாக திருநெல்வேலியில் உள்ள பாளையங்கோட்டை அந்த தேட்டர் பார்த்தீங்கன்னா கவிதா தேட்டரை பொறுத்த வரைக்குமே 2:30 ஷோ, 6:30 ஷோ. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மறுநாள் 26ஆம் தேதி வரைக்கும் இந்த திரைப்படங்கள் 2 ஷோ ஓட்டுறாங்க. மிக அருமையாக இந்த திரைப்படம் திருநெல்வேலியும் கலக்கிறது. அடுத்ததாக நாமக்கல்லில் இருக்கிற கணேசா என்கிற தேட்ரு, நாமக்கல்லில் இருக்கிற அந்த தேட்டரில் பார்த்தீங்கன்னா 11 AM, 2:30, 6:30, 9:30 இந்த ஷோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26ஆம் தேதி வரை 4 ஷோ இந்த திரைப்படம் அங்கே ஓட்டுறாங்க. படைத்தலைவன் நாமக்கல்லில் இருக்க திரையரங்கு, அந்த திரையரங்கு மிக அருமையான ஒரு திரையரங்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீவன் திரையரங்கு, இந்த திரையரங்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மகால் தேனியில் இருக்குது. 10:30, 2:15, 6:15, 10:15 இந்த மாதிரி 4 ஷோ ஓட்டுறாங்க. ரெகுலராக 26ஆம் தேதி வரை இந்த திரைப்படமும் அங்கே ஓடும். அடுத்து பார்த்தீங்கன்னா சித்ரா சினிமா சங்கரங்கோயில் ரோட்டில் இருக்கிற ராஜபாளையத்தில் இருக்க தேட்ரு. ராஜபாளையத்தை பொறுத்த வரைக்கும் இது நிறைய பேருக்கு எல்லாருமே தெரியும். குறிப்பாக 10:30, 6:30, 10:30 ஷோ நைட்டு ஓடுது. 3 ஷோ ரெகுலராக 26ஆம் தேதி வரை இந்த திரைப்படங்கள் அங்கே ஓடும். அதை அடுத்து தென்காசி தொகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் அந்த சுரண்டையில் பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படம் கவிதா திரையரங்கில் பார்த்தீங்கன்னா 2:30 ஷோ நைட் ஷோ. அந்த மாதிரி 26ஆம் தேதி வரை இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 2 ஷோ ஓட்டுறாங்க. அந்த கவிதா தேட்டரில் பொறுத்த வரைக்குமே கேப்டனோட திரைப்படங்கள் நிறைய வெற்றி திரைப்படங்கள் ஓடி இருக்கு. படைத்தலைவன் திரைப்படம், இந்த படைத்தலைவன் திரைப்படமும் அங்கே வெற்றி படமாக மிக அருமையாக ஓடிக்கிட்டு இருக்குது. அதை பொறுத்த வரைக்கும் சென்னையை பொறுத்த வரைக்குமே லட்சுமி பாளையா மற்றும் ரோகிணி தேட்ரு, மாயாஜாலு இந்த மாதிரி திரையரங்கில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம், ரெட்டில்ஸு, காசி தேட்ரு, அருணகிரி போன்ற பல திரையரங்களில் சென்னையிலையும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு 20 தேட்டருக்கு மேலே இந்த திரைப்படம் சென்னையிலே இப்போ ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 1 ஷோ, 2 ஷோ, 3 ஷோ அந்த மாதிரி மாறி ஒரு திரையரங்கில் ஓட்டுறாங்க. ஒரு நாள் இந்த படத்தை ஓட்டுறாங்க, மறுநாள் வேறு படம், அந்த மாதிரி ரெகுலராக படைத்தலைவன் ஓடிக்கிட்டு இருக்குது. மதுரையில் கண்ண தேட்ரு, அதுக்கடுத்து கணேசு மற்றும் போன்ற பல திரையரங்கில் இந்த திரைப்படங்கள் மதுரை சுற்றியும் ஓடுகிறது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நாகர்கோயிலில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை 2:30 ஷோ, 6:30, 10:30 ஷோ இந்த மாதிரி 3 ஷோ ஓட்டுறாங்க, 2 ஷோ ஓட்டுறாங்க. மிக அருமையாக 26ஆம் தேதி வரை இந்த திரைப்படங்கள் ரெகுலராக இந்த இடத்துல வரும். இதை தவிர பல திரையரங்கள்லாம் இருக்குது, அங்கேயும் இந்த திரைப்படங்கள் ரெகுலராக ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. 1 ஷோ 2 ஷோன்னு சொல்லி படைத்தலைவன் மிக அருமையாக வசூல் வேட்டையாடிக்கிட்டு மிக பிரமாதமான ஒரு வெற்றியை கொடுத்துருக்குது. படைத்தலைவன் என்பதை விட நமது சண்முக பாண்டியன் அவர்களுக்கு இந்த திரைப்படம் ஒரு வெற்றி படமாக ஆகிவிட்டது. ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகளையும் கடந்து இந்த திரைப்படம் திரைக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த உடனே எல்லாருக்கும் ஒரு வேறுப்புத்தன்மை இருக்கிறது. இருந்தாலும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வசூல் வேட்டையும் ஆடி இருக்குது. மிகப்பெரிய ஒரு பிளாக் பாஸ்டர் கிட்டையும் கொடுத்துருச்சு. ஒரு வாரம் ஓடினாலே அந்த திரைப்படத்தோட வசூலை இப்போ எடுத்துருந்தாங்க. அது மாதிரி இந்த திரைப்படம் ஒரு வாரம் ஓடி தன்னோட வசூலையும் எடுத்துருச்சு. அதை தவிர லாபத்தை தான் அதிகமாக சம்பாதிக்குது படைத்தலைவன் திரைப்படம். மிக அருமையாக ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் சண்முக பாண்டியன், விஜயகாந்த் அவர்கள் நடிச்சிருக்கிறாரு. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வரும் சீன் பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்ச நேரம் ஒரு 30 செகண்ட் வந்தாலும் மிக அருமையாக மிரட்டிட்டு போயிருக்கிறாரு. அந்த திரைப்படத்தில் அதிகமாக ரோல் கொடுத்துருக்கலாம், இருந்தாலும் ஏன் கொடுக்கலன்னு தெரியல. இயக்குனருக்கு நிறைய ஹைடுகள் கரெக்டாக அமையலை. இருந்தாலும் மிக அருமையாக படைத்தலைவன் திரைப்படம் கிராமப்புறங்களில் ரசிகர்கள் அதிகமாக விரும்பி பார்ப்பாங்க. கேப்டன் என்றாலே மிக அற்புதம். அது சிறுவில்லிபுத்தூரில் அந்த தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா விசில் அடித்து அனல் பறக்கும். அந்த அளவுக்கு கேப்டன் வரும்போது மாலை தூவி ஒரு பெண்ணெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. இந்த படைத்தலைவன் பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட இப்போ வசூலை பொறுத்த வரைக்குமே 13 கோடி கிட்ட அடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனால் குறிப்பாக வெளிவந்தது பார்த்தீங்கன்னா 9 தாண்டி 10 கிட்ட வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ரெகுலர் அப்டேட் இருக்குது. குறிப்பாக அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே வெற்றி விழாக கொண்டாட போதும் பார்த்தீங்கன்னா இதோட வசூல் எவ்வளோ பெற்றிருக்கான்னு சொல்லி தான் அந்த விழாவில் வெளியிடுவாங்க திரையரங்க உரிமையாளர்கள்லாம். மிக அருமையாக டக்குன்னு எந்த ஒரு விஷயத்தையும் வெளியிட மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த படைத்தலைவன் திரைப்படம் பாக்ஸ் ஆஃப் வசூல் அவ்வளோ எடுத்திருக்கு. படைத்தலைவன் திரைப்படத்தை இன்றைக்கி எடுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் இந்த படைத்தலைவனை பற்றி தான் மிக அருமையாக பேசிடுறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்த திரைப்படங்களோட மோதியும் மிக அருமையாக ஒரு வெற்றியாக படைத்தலைவன் திரைப்படம் அமைஞ்சிருக்கு. இந்தந்த திரையரங்கில் பார்த்தீங்கன்னா படைத்தலைவன் திரைப்படம் ரிலீஸ் ஆகி ஓடிக்கிட்டு இருக்குது. குறிப்பாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 150 திரையரங்கு, 100 திரையரங்கு, 150 திரையரங்கில் ஓடும். ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு ஏரியாவில் அந்த திரைப்படம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. குக்கிராமங்களில் உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பேப்பர் எல்லாம் வராது. குறிப்பாக அந்த வாரம் முடியும் போது தான் அந்த
பேப்பரோட ஆடு கொடுப்பாங்க தினத்தந்தி பேப்பரில். மிக அருமையாக படைத்தலைவன் வெற்றி நடை போட்டி கொண்டிருக்கிறது. இந்த கதைகளம் என்பது மிக அருமையாக அமையப்பட்ட ஒரு கதைகளம். அன்பு இயக்கத்தில் இளையராஜா இசையில் பார்த்தீங்கன்னா இந்த படைப்புகளில் அதில் உள்ள 3 பாட்டுமே எடுத்துக்கோங்களேன். அந்த 3 பாட்டுமே முத்தான பாட்டுகளை கொடுத்துருக்காங்க. உன்முகத்தை பார்க்கலை என்ற பாடல் பார்த்தீங்கன்னா அது நினைவுபடுத்தும் நிலைக்கு மிக அருமையாக ஒரு சோகம், ஒரு அன்பு, ஒரு பாசம் கலந்த ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு படமாக எடுக்கப்பட்ட படம் தான் படைத்தலைவன் திரைப்படம். இந்த படைத்தலைவன் திரைப்படம் இப்பவும் பார்த்தீங்கன்னா வசூல் வேட்டையாடிக்கிட்டு இருக்குது. அதனால தான் நிறைய பேருக்கு இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே புதிய திரைப்படம் வந்தோடனே எடுத்துருந்தாங்க. எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படம் சரியில்லைன்னு சொல்லி நிறைய தேட்டரில் ரிவ்யூ கொடுக்குறாங்க. இருந்தாலும் நமக்கு அதை பற்றி தேவையில்லை. நமக்கு படைத்தலைவன் திரைப்படம் பல திரையரங்கில் ஓடி நல்ல ஒரு வெற்றி நடை போகிறது. அதுவே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். கேப்டன் ரசிகரும் மற்ற ரசிகர்கள் எல்லோருமே இந்த திரைப்படத்தை குடும்பமாக விரும்பி பார்க்குறாங்க. படைத்தலைவன் திரைப்படம் மிக அருமையாக வசூல் வேட்டையாடி இருக்குது. எத்தனை ட்ரெய்லரு வந்து எவ்வளோ நாள் ஆகுது, பாடல் வந்து எவ்வளோ நாள் ஆகுது, அந்த படத்துக்கு ஆடியோ லான்ச் முடித்து பிரச்சனைகளை கடந்து 3வது முறையாக கடல் கடந்து வந்தது போல் படைத்தலைவன் வந்து நின்று அந்த பாயிண்டில் மிகப்பெரிய ஒரு வெற்றின்னு வந்து நிற்கிறார் பாரு. அதுதான் படைத்தலைவன். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி ஒரு பிரச்சனை என்றால் முன்னுக்கு வந்து நிற்பாரோ அதுபோல் இந்த திரைப்படத்திலையும் பார்த்தீங்கன்னா சண்முக பாண்டியன் அவர்கள் அந்த ஒரு சீன் கொடுப்பாங்க. அந்த லேடி வந்து இது கற்பனை பண்ண இது பண்ணும்போது அப்படியே வந்து நிற்க சீனை பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவரோட சாயில் அந்த பரதனை தான் இன்றைக்கி நினைவுபடுத்துவேன். அந்த அளவுக்கு இந்த படத்தில் நல்லா சண்முக பாண்டியன் அவர்கள் நடிச்சிருக்கிறாரு. அந்த உன்முகத்தை பார்க்கல என்ற பாடல் பார்த்தீங்கன்னா இளையராஜா இசையில் பார்த்தீங்கன்னா மிக அருமையாக படைத்தலைவன் திரைப்படத்தை எதிர்பார்த்து அதிகமாக எல்லோருமே இருந்தாங்க. அந்த அளவுக்கு இந்த திரைப்படம் வெற்றியும் கொடுத்துருக்குது. இப்போ பல திரையரங்களையும் பார்த்தீங்கன்னா மிக அருமையாக வெற்றி நடை போட்டு கொண்டிருக்குது. இப்பவும் பாருங்கள் பாதி ஷோவில் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் புக்கிங்கில் தான் பாதியாக இருக்கும். இன்னொரு விடுறது பார்த்தீங்கன்னா அந்த கவுண்டரில் போய் டிக்கெட் எடுக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. 6 மணிக்கு வேலைக்கு போயிட்டு வந்து 5:30க்கு முடிச்சுட்டு அப்படியே அந்த ஷோ பார்க்குறவங்களாம் குடும்பமாக நிறைய பேர் பார்க்குறாங்க. அதனால் இந்த திரைப்படம் இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக கொண்டாடப்படுகிறது. இந்த படைத்தலைவன் திரைப்படத்தோட வெற்றி விழாவையும் கிட்டத்தட்ட ஒரு 10-12 நாளில் கொண்டாடுவாங்க மிக பிரமாதமாக. ஏன்னா படைத்தலைவன் என்கிற அளவுக்கு மிக அருமையாக ஒரு படைப்புகள் கொண்ட அன்பு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. நமது கேப்டன் பல வெற்றி திரைப்படங்களுக்கு இசையமைத்த இளையராஜா அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி. கேப்டனோட நடித்த மற்றும் இயக்குநர்கள் எல்லோருமே இந்த திரைப்படத்தை நடிச்சிருக்கிறாங்க. அது பெரிய கஸ்தூரி ராஜா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கணும். அதனால் அந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா இன்னும் வசூல் அதிகமாக கொடுக்கிறது. 10 கோடியை தாண்டிடுச்சு. இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படமாக இன்று திரைத்துறையில் நிற்கிது. சண்முக பாண்டியன் அவர்களுக்கு பழைய 2 படங்களோட பார்த்திங்கன்னா மதுரை சகாப்தத்தோட இந்த திரைப்படம் மிக அருமையாக ஒரு வெற்றி படைப்புகளாக வசூலில் முன்னே கொண்டு வந்திருக்கிற ஒரு திரைப்படம். சினிமா துறையில் பார்த்திங்கன்னா நிறைய திரைப்படங்களை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் சண்முக பாண்டியன் அவர்களுக்கு 3வது திரைப்படத்திலே வசூல் வேட்டை ஆடி இருக்கிறாரு. மிக அருமையாக வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது. திரையரங்களும் ரசிகர்களும் உங்கள் ஊரில் இருக்க திரையரங்கில் பார்த்திங்கன்னா ரசிகர்கள் எவ்வளோ எதிர்பார்த்து திரைப்படத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். படைத்தலைவன் திரைப்படம் குறிப்பாக எந்தெந்த திரையரங்கில் ஓடுன்னு சொல்லி நம்ம தகவலை கொடுத்தாச்சு. இருந்தாலும் இப்போ நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் திரும்ப ஒரு இது கொடுத்துருக்குறோம். இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு 100 திரையரங்குக்கு மேலே இந்த திரைப்படங்கள் ஓடியது. குக்கிராமங்கள் மற்றும் ஒவ்வொரு ஊரில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தேட்டர் இருக்கும். ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு திரையரங்கு இருக்கும். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 2 ஷோ 3 ஷோ ஓட்டுவாங்க. சில ஒரு நாள் ஓட்டி மறுநாள் ஓட்டாமல் இது பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் 2:30 மணி ஷோ இந்த மாதிரி 6 ஷோலாம் ஓட்டுவாங்க. படைத்தலைவன் திரைப்படம் பல ஊர்கள்லேயும் இன்னும் திரையரங்கில் ஓடிக்கொண்டு மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி நடை போகிறது. வசூல் மலையிலையும் மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்துருக்கு. அதனால தான் படைத்தலைவன் கேப்டனோட வசூலுக்கு இணையாக வந்திருக்கிறார். நமது சண்முக பாண்டியன் கேப்டன் போல வெற்றி படை